வணக்கம். இன்னைக்கு நாம விவிலியத்தோட பக்கங்களுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ரொம்பவே ஆழமான, சில சமயங்கள்ல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம். இது வெறும் பழைய கட்டுக்கதைகள் இல்ல. இது ஒரு தேசத்தோட ஆன்மாவுக்காக நடந்த ஒரு பெரிய யுத்தத்தோட வரலாற்று பதிவு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் இது ஒரு பெரிய எச்சரிக்கையா எதிரொலிக்குது. சரி, வாங்க இந்த ஆழமான ஆய்வுக்குள்ள போகலாம். நாம பார்க்க போறது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கள்ள தெய்வங்களை பத்தியும், அது எப்படி இஸ்ரவேல் மக்களோட விசுவாசத்தை சோதிச்சு சீரழிச்சதுங்கிறத பத்தியும் தான். இந்த கேள்விதான் நம்ம முழு ஆய்வோட மையமா இருக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு செங்கடலே ரெண்டா பிளந்து வழி நடத்தின ஒரு கடவுளை ஒரு தேசம் ஏன் கைவிடணும்? இது ஏதோ தெரியாம செஞ்ச ஒரு சின்ன தப்பு இல்ல. இது மனுஷனோட இருதயத்துக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான போராட்டம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஆனா முழுமையான விசுவாசத்தை கேட்கிற கடவுளை நம்புறதை விட, கண்ணுக்கு தெரியற நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி தோற்றம் தர்ற, உடனடியா பலன் தர்றேன்னு வாக்கு கொடுக்கிற ஒரு தெய்வத்தை நம்புறது மனுஷனுக்கு எப்போதுமே ரொம்ப சுலபமா இருந்திருக்கு. இது விசுவாசத்துக்கும் பார்வைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு முடிவே இல்லாத போராட்டம். இந்த விக்கிரகங்கள்லாம் வெறும் சிலைகள் இல்ல. அது பாதுகாப்பு, செழிப்பு, அப்புறம் வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு வேணுங்கிற மனுஷனோட ஏக்கத்துக்கு ஒரு உறுதியான, கண்ணுக்கு தெரியற வாக்குறுதியா இருந்துச்சு. நம்மளோட முதல் பிரிவுல செழிப்பை கொடுக்கறதா சொல்லப்பட்ட தெய்வங்களை பத்தி பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு சமூகத்துக்கு சரியான நேரத்துல மழை பெய்யறதும், நல்ல அறுவடை கிடைக்கிறதும், வம்சம் தழைக்க குழந்தை பிறக்கிறதும் தான் எல்லாமே. பாகால், அஷேரா, வானராணி மாதிரியான தெய்வங்கள் இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றதா வாக்குறுதி கொடுத்ததால ரொம்ப சுலகமா மக்களோட மனசை கவர்ந்துருச்சு. ஏன்னா அவங்க வழிபாடு புலன்களுக்கு இன்பம் தர்ற மாதிரியும் உடனடியா பலன் கிடைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இதுல முதல் இடத்துல இருக்கிறது பாகால். பாகால் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஆண்டவன் இல்லைன்னா எஜமானன் அர்த்தம். அவன் கானானியர்களோட மிக முக்கியமான தெய்வங்கள்ல ஒருத்தன். புயல், மழை, மின்னல் இதுக்கெல்லாம் அவனை பார்த்தாங்க. ரொம்பவும் வறண்ட நிலப்பகுதியான கானான்ல மழையை கட்டுப்படுத்துற ஒரு தெய்வங்கிறது வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் விவிலியத்துல இஸ்ரேவேலோட கடவுளான யாவேக்கும் பாகாலுக்கு நடுவுல ஒரு பெரிய சித்தாந்த போராட்டமே நடக்கிறத நாம பார்க்கறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுமே இஸ்ரேவேலர்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகால வணங்கினதால எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. குறிப்பா நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள்னு ரொம்ப நேரடியாவே சொல்லுது. மக்கள் யாவேவ கண்ணுக்கு தெரியாதவராகவும் கீழ்ப்படிதலை மட்டும் கேட்கிறவராகவும் பார்த்தாங்க. ஆனா பாகால் அவங்க செய்யற சடங்குகளுக்கு பதில் கொடுத்து மழையை கொண்டு வருவான்னு நம்புனாங்க. பாகாலுக்கு சக்தியே இல்லைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டின மிக முக்கியமான சம்பவம் கர்மேல் மலையில நடந்துச்சு. இதோட முழு விவரத்தையும் நாம 1 ராஜாக்கர் 18வது அதிகாரத்துல 21 39 வசனங்கள் வரைக்கும் ரொம்ப தெளிவா வாசிக்கலாம். ஆகாப் ராஜா காலத்துல தேசத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம். அப்போ தீர்க்கதரிசியான எலியா ராஜாவையும் பாகாலோட 450 தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் மலைக்கு கூப்பிடுறார். அங்க மக்களை பார்த்து ஒரு சவால் விடுறார். நீங்க எவ்வளவு காலத்துக்கு 2 மனசோட இருப்பீங்க? கர்த்தர் தான் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க, பாகால் தான் தெய்வம்னா அவனை பின்பற்றுங்க. 2 காளைங்களை தயார் செஞ்சு யாருடைய ஜெபத்தை கேட்டு நெருப்பு இறங்கி பலியை பட்சிக்குதோ அவரே உண்மையான தெய்வம்னு ஒரு போட்டி. பாகாலோட தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்தே மதியம் வரைக்கும் அவங்க தெய்வத்தோட பேரை சொல்லி கத்துனாங்க, கூச்சல் போட்டாங்க. அவங்க வழக்கம்படி கத்தி எடுத்து தங்களையே கீறிக்கிட்டு ரத்தம் சிந்தினாங்க. ஆனா எந்த பதிலும் வரவே இல்லை. அப்போதான் எலியா 27வது வசனத்துல அந்த புகழ்பெற்ற பரிகாசத்தை சொல்றார். இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, அவர்தான் தேவனாமே. ஒருவேளை தியானத்தில் இருப்பார், இல்ல எங்கேயாவது ஒதுங்கி போயிருப்பார், இல்ல பிரயாணம் போயிருப்பார், ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கலாம், நீங்க தான் எழுப்பணும். கடைசியில எலியா கர்த்தர்கிட்ட ஜபம் செஞ்சதும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலிபீடத்தையும் பழியையும் சுத்தி இருந்த தண்ணீரையும் பச்சிச்சுது. பாகால் ஒரு பொய்யான தெய்வம், யாவே ஒருத்தர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கறத நிரூபிச்ச ஒரு முக்கியமான தருணம் அது. பாகாலோட வழிபாடுங்கிறது வெறும் தப்பான நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ரொம்பவே சீரழிஞ்சதாவும் மனிதாபிமானம் இல்லாததாவும் இருந்துச்சு. அவங்களோட சடங்குகள்ல பாலியல் ஒழுக்கக்கேடு, வெறித்தனமான ஆட்டங்கள், அப்புறம் தங்களே காயப்படுத்திக்கிற கொடூரமான பழக்கங்கள்லாம் அடங்கியிருந்தது. இந்த சடங்குகள்லாம் வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இல்ல. ஓஷியா தீர்க்கதரிசியோட புத்தகம் இஸ்ரவேல் தேசம் விபிச்சாரம் செய்யறது மாதிரி கள்ள தெய்வங்களை வணங்குறத ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா காட்டுது. ஓஷியா 2:8 அவளுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் நானே என்பதையும், அவர்கள் பாகாலுக்காக பயன்படுத்தின வெள்ளியையும் பொன்னையும் பிரிக்கினவர் நானே என்பதையும் அவள் அறியாம போனாள்னு கர்த்தர் வேதனைப்படுறத பாக்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களையே மக்கள் அவருக்கு எதிரா ஒரு கள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்த பயன்படுத்தினாங்க. இது ஆன்மீக துரோகத்தோட உச்சகட்டம். பாகாலுக்கு அடுத்தபடியா இல்லனா அவனோட துணையாக அஷேரா அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த தாய் தெய்வம் இருந்துச்சு. அவளை கருவுறுதல், அன்பு, போருக்கான தேவதையா பார்த்தாங்க. விவிலியத்துல அஷேரா கம்பங்கள் இல்லனா தோப்புகள்னு சொல்றது இந்த தெய்வத்துக்காக நடப்பட்ட மர கம்பங்கள் இல்லனா புனிதமான மரங்கள். இது வெறும் அலங்கார பொருள் இல்ல, இதுதான் வழிபாட்டோட மையம்.
யாத்ராகமம் 34:13ல கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள நுழையும்போது அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலைகளை உடைத்து அவர்களுடைய விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுங்கள்னு ரொம்ப தெளிவான ஒரு கட்டளையை கொடுத்தார். ஏன்னா இந்த இடங்கள்லாம் ஆன்மீக விபச்சாரத்தோட மையமா இருந்துச்சு. இங்க நடந்த சடங்குகள் மனுஷனோட பாலியல் இச்சைகளை தூண்டி அதன் மூலமா தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறலாம்ங்கிற ஒரு மோசமான நம்பிக்கை அடிப்படையா வச்சிருந்தது. இந்த வழிபாட்டோட அருவருப்பான உச்சத்தை நம்ம 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கறோம். யூதாவோட மிக மோசமான ராஜாக்கள்ல ஒருத்தனான மனாசே தான் உண்டாக்குன அஷேராவின் விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்திலேயே வச்சான். இதை நினைச்சு பார்க்க கூட முடியல. எந்த இடத்துல தேவன் தன்னோட பேரை வச்சிருந்தாரோ, எந்த இடத்துல தேசமே பரிசுத்தத்தோட அவரை ஆராதிக்கணுமோ அந்த பரிசுத்தமான இடத்திலேயே ஒரு பாலியல் தெய்வத்தோட சிலைய வச்சான். இது கடவுளோட பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு நேரடியான அகங்காரமான சவால். மக்கள் தங்களோட இன்பத்தின் மூலமா தெய்வங்களை கையாள முடியும்னு நம்புனாங்க. மனுஷனோட இச்சைய மகிமைப்படுத்துற ஒரு தெய்வத்தை பரிசுத்தமான தேவனோட சேர்த்து வணங்க முடியாதுங்கிறத கடவுள் இது மூலமா ரொம்ப தெளிவா காட்டினார். இப்ப நாம எரேமியா தீர்க்கதரிசியோட காலத்துக்கு போறோம். யூதா தேசம் பாபிலோனிய படையெடுப்போட விளிம்புல நின்னுட்டு இருந்த ஒரு ரொம்ப இக்கட்டான நேரம். தேசம் அழிய போகுதுன்னு தீர்க்கதரிசி எச்சரிக்கை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா இந்த நேரத்துல தான் மக்கள் கர்த்தர்கிட்ட திரும்புறதுக்கு பதிலா வானராணிங்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட தஞ்சம் புகுந்தாங்க. இந்த வானராணி வழிபாடுங்கிறது மெசொப்பொத்தேமியாவோட இஷ்டார் இல்லனா கானானியர்களோட அஸ்தார்த்தே மாதிரியான தெய்வங்களோட ஒரு வடிவமா இருக்கலாம். எரேமியா 7வது அதிகாரத்துல 18வது வசனத்துல கர்த்தர் இந்த வழிபாட்டை எவ்வளவு கடுமையா கண்டனம் செய்யறாருன்னு நாம பார்க்கலாம். இங்க மக்கள் வெறும் ஒரு சிலையை வணங்குறது மட்டும் இல்ல, கடவுளோட தீர்க்கதரிசியான எரேமியாவோட முகத்துக்கு முன்னாடி அவரை வெளிப்படையா எதிர்க்கிறாங்க. இந்த வசனம் இருக்கே, இது விக்கிரக ஆராதனையோட மனசை முடக்கிற அந்த உளவியல் பிடியை எவ்வளவு அற்புதமா விளக்குது பாருங்க. எகிப்துக்கு தப்பிச்சு ஓடின யூதர்கள் கிட்ட எரேமியா பேசும்போது அவங்க மனம் திரும்பவே மறுக்கிறாங்க. எரேமியா 44வது அதிகாரத்துல 17-18 வசனங்கள் அவங்களோட அதிர்ச்சியான மனநிலைய அப்படியே காட்டுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வானராணிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலி வார்த்தப்போ எங்களுக்கு சாப்பாடு நிறைவா இருந்துச்சு, நாங்க நல்லா இருந்தோம், எந்த கெடுதலும் வரல. ஆனா எப்போ அதை விட்டோமோ அப்போ இருந்த எல்லாத்துலயும் குறைஞ்சு போய் பட்டயத்தாலையும் பஞ்சத்தாலையும் செத்துட்டு இருக்கோன்னு பதில் சொல்றாங்க. அவங்க அழிவுக்கு காரணம் பாவம் இல்ல, அவங்க போதுமான அளவுக்கு பாவம் செய்யாததுதான் காரணம்னு நம்பினாங்க. இது ஒரு பயங்கரமான ஆன்மீக குருட்டுத்தனம். தங்களோட துன்பத்துக்கு தங்களோட பாவத்தை காரணம் சொல்லல, அதுக்கு பதிலா தொடர்ந்து பாவம் செய்ய தவறுனதால தான் துன்பம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எரேமியா 7:18ல விவரிக்கப்பட்டிருக்கிற காட்சி இந்த வழிபாடு சமூகத்தோட ஆணிவேர் வரைக்கும் பரவிருந்ததை காட்டுது. அது ஏதோ ஒரு சில பேர் ரகசியமா செய்யற வழிபாடு இல்ல, அது ஒரு குடும்ப விழா மாதிரி. அந்த வசனம் சொல்லுது, பிள்ளைங்க விறக பொறுக்குறாங்க, அப்பா நெருப்பு மூட்டுறார், அம்மா வானராணிக்காக அதிரசம் சுட மாவு பிசைறாங்க. குழந்தைங்க அப்பா அம்மான்னு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதுல ஈடுபட்டு இருந்தாங்க. பெண்கள் இதை முன்னாடி நின்னு நடத்தினாலும் ஆண்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கு, அவங்களும் இதை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கலாச்சாரத்தோட ஒவ்வொரு அங்கமும் ஒரு பாவத்துல பங்குதாரரா ஆகும்போது அதை சீர்திருத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியமா மாறிடுது. இதுதான் எரேமியா சந்திச்ச மிகப்பெரிய சவால். இப்போ நாம எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட காலத்துக்கு வர்றோம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல கடவுள் அந்த தீர்க்கதரிசிய ஒரு ஆவிக்குரிய பயணமா எருசலேம் ஆலயத்துக்கே கூட்டிட்டு போறாரு. அங்க ஆலயத்துக்குள்ளேயே நடக்கிற பலவிதமான அருவருப்புகளை அவருக்கு காட்டுறாரு. அதுல ஒண்ணுதான் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறது. அவர் என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையில கொண்டு போனார். இதோ அங்கே தமூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளை கண்டேன். இந்த தமூசுங்கிறது மெசொப்பொட்டேமியாவோட ஒரு பருவகால தெய்வம். அதோட கதைப்படி அது ஒவ்வொரு வருஷமும் இறந்து பாதாளத்துக்கு போயிடுமா, அதனால பூமியில வறட்சியும் குளிர்காலமும் வருமா, அப்புறம் வசந்த காலத்துல திரும்ப உயிர்த்தெழுந்து வருமா. அந்த தெய்வத்தோட சாவுக்காக பெண்கள் ஒவ்வொரு வருஷமும் துக்கம் கொண்டாடுவாங்க. இது இஸ்ரவேலோட ஆன்மீக தலைமை மையமான ஆலயத்திலேயே புறஜாதி துக்க சடங்குகள் நடந்துட்டு இருந்ததை காட்டுது. அவங்க உண்மையான தேவனுக்காக அழல, ஒரு பொய்யான தெய்வத்தோட கட்டுக்கதைக்காக அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப நாம விக்கிரக ஆராதனையோட ரொம்பவே இருண்ட கொடூரமான ஒரு பகுதிக்குள்ள நுழையிறோம். இங்க இருக்கிற தெய்வங்கள் வெறும் செழிப்பை மட்டும் கேட்கல, மனுஷ உயிரையே, அதுவும் குறிப்பா பெத்த பிள்ளைகளோட உயிரையே பலியா கேட்டாங்க. மோலேக் மற்றும் கெமோஸ் வழிபாடுகள் மனுஷன் எவ்வளோ தூரம் தரந்தாழ்ந்து போக முடியுங்கிறதுக்கு ஒரு அதிர்ச்சியான சான்றா இருக்கு. இது வெறும் மூட நம்பிக்கை இல்ல, இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் குற்றம். மோலேக் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அருவருப்பான தெய்வங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. இந்த வழிபாடு அம்மோனியர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு, ஆனா அது இஸ்ரவேலர்கள் கிட்டையும் பரவிடுச்சு. 1 ராஜாக்கள் 11:7ல ஞானத்தோட உறைவிடமா இருந்த சாலமோன் ராஜா கூட தன்னோட வயசான காலத்துல அம்மோன் புத்திரருடைய அருவருப்பாக்கிய மோலேகுக்கு எருசலேமுக்கு எதிரான மலையில ஒரு மேடையை கட்டினார்னு வாசிக்கிறோம். இந்த வழிபாடு எருசலேமுக்கு வெளியே இருந்த இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்குல தோப்பேத் நடந்துச்சு.
இந்த இடம் அவ்வளவு அருவருப்பானதா இருந்ததால பிற்காலத்துல அது கெஹன்னா அல்லது நரகத்தோட சின்னமா மாறிடுச்சு. இந்த தெய்வம் கேட்ட பழி ரொம்ப கொடூரமானது. உயிரோட இருக்கிற குழந்தைகளை நெருப்புல எரிச்சு பழி கொடுக்கறது. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் இந்த கொடூரமான பழக்கத்தை மிக கடுமையா, நேரடியா, எந்த சமரசமும் இல்லாம கண்டனம் செய்யறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 2-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் இந்த விஷயத்துல எந்த சந்தேகத்துக்கும் இடமே கொடுக்கல. கடவுள் இத ஒரு சாதாரண பாவம்னு சொல்லல. அவர் இத என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்குகிற செயல்னு சொல்றார். அதாவது உயிரை கொடுக்கிற கடவுளோட பேர்ல உயிரை பறிக்கிறதுங்கிறது மிக கொடிய அவமதிப்பு. அதனாலதான் அப்படி செய்யறவன ஊர் மக்களே கல்லெறிஞ்சு கொல்லணும்னும், அப்படி இல்லனா தாமே அவனை இஸ்ரவேல்லேருந்து அழிச்சிடுவேன்னு கடவுள் சொன்னார். இது கடவுளோட பார்வையில மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம். இந்த சடங்கோட கொடூரத்தை இந்த ஒரு விவரம் இன்னும் அதிகப்படுத்துது. பலியிடப்படுற குழந்தைகளோட அலறல் சத்தம் வெளிய பெத்தவங்களுக்கு கேட்காம இருக்கணும்னு மோழைக்கோட பூசாரிகள் ரொம்ப சத்தமா மேளங்கள் அடிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கொடூரத்தோட உச்சமா 2 ராஜாக்கள் 16:3 யூதாவோட ராஜாவான ஆஹாஸ் புறஜாதியாரோட அருவருப்புகளின்படியே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணினான்னு வாசிக்கிறோம். ஒரு தேசத்தோட தலைவனே தன் சொந்த மகனை இந்த அருவருப்பான தெய்வத்துக்கு பலி கொடுத்தானா அந்த தேசம் ஆன்மீக ரீதியா எவ்வளவு ஆழமா சீரழிஞ்சிருந்ததுன்னு பாத்துக்கோங்க. கெமோஷ் மோவாபியர்களோட தேசிய தெய்வமா இருந்துச்சு. இதுவும் மோலெக் மாரியே போர் மற்றும் அழிவோட தெய்வமா பார்க்கப்பட்டுச்சு. நியாயாதிபதிகள் 11:24 எப்தா அம்மோனியரோட ராஜா கிட்ட பேசும்போது, உன் தேவனாகிய கெமோஷ் உனக்கு கொடுப்பதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் அல்லவான்னு குறிப்பிடுறார். இதோட மிக அதிர்ச்சிகரமான உதாரணத்தை நாம 2 ராஜாக்கள் 3:27 பார்க்கலாம். இஸ்ரவேல் யூதா ஏதோம் படைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மோவாபிய ராஜாவை தோற்கடிக்கிற நிலைமையில இருந்தப்போ, விரக்தியோட உச்சக்கட்டத்துல அவன் தனக்கு அடுத்து பட்டத்துக்கு வர வேண்டிய மூத்த மகனை பிடிச்சு நகலத்தோட மதில் மேலேயே சர்வாங்க தகன பலியா செலுத்தினா. இந்த செயலை பார்த்து இஸ்ரவேலர் மேல மகா கடுங்கோபம் உண்டானதால அவங்க பின்வாங்கி போனாங்க. இது ஒரு தெய்வத்தோட பேர்ல செய்யப்படுற விரக்தியான கொடூரமான செயலோட உச்சம். இப்ப நாம பார்க்க போற தெய்வங்கள் வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு தேசத்தோட அடையாளம், பெருமை, அரசியல் சக்தியோட சின்னமாவும் இருந்துச்சு. இந்த தெய்வங்களை வணங்குறதுங்கிறது தங்க தேசத்து மேல பற்றுறுதியை காட்டுற மாதிரி. தாகோன், பெல், டயானா மாதிரியான இந்த தெய்வங்கள் வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்ல, அது அந்த கால வல்லரசுகளோட அதிகாரத்தையும் காட்டுச்சு. இந்த ஸ்லைட்ல நாம சிலதை பார்த்தாலும் அசீரியர்களோட நிஸ்ரோக் மாதிரி வேற தெய்வங்களும் இதே மாதிரி தேசிய முக்கியத்துவத்தோட இருந்துச்சு. அதோட கோயில்ல தான் சனகெரிப் ராஜா கொல்லப்பட்டான். தாகோன் பெலிசியர்களோட முக்கிய தெய்வம், பாதி மனுஷன் பாதி மீன் உருவம் கொண்டது நம்புறாங்க. இஸ்ரவேலர்களோட பரம எதிரிகளான பெலிஸ்தியர்களோட தேசிய பெருமைக்கு இதுதான் சின்னமா இருந்துச்சு. பெலிஸ்தியர்களோட முக்கிய தெய்வமான தாகோனுக்கும் இஸ்ரவேலோட தேவனுக்கும் நடுவுல நடந்த இந்த மோதல 1 சாமுவேல் 5வது அதிகாரம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது. பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டிய போர்ல கைப்பற்றி தங்களோட வெற்றிக்கு சின்னமா தாகோனோட கோயில்ல வச்சாங்க. ஆனா நாள் காலையில தாகோன் சில பெட்டிக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து கிடந்துச்சு. அதை தூக்கி நிமிர்த்தி வச்சாங்க. அடுத்த நாள் பார்த்தா தாகோன் மறுபடியும் விழுந்து அதோட தலையும் 2 கையும் உடைஞ்சு போய் வெறும் மீனுடல் மட்டும் வாசப்படியில கிடந்துச்சு. இது மூலமா இஸ்ரவேலோட தேவன் ஒரு கைதி இல்ல, அவரே உண்மையான தேவன்னு பெலிஸ்தியரோட சொந்த கோயிலே நிரூபிச்சார். இப்போ அந்த காலத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவரான பாபிலோனோட தெய்வங்களை பார்ப்போம். பெல் இல்லன்னா மர்துக் பாபிலோனிய பேரரசோட தலைமை கடவுளா இருந்துச்சு. பாபிலோனோட படைப்பு கதையான எனுமா எலிசில மர்துக் தான் தியாமத்துங்கிற அரக்கியே கொன்னு உலகத்தை உருவாக்கினதா சொல்றாங்க. பாபிலோனோட பெருமைக்கும் சக்திக்கும் அவனே சின்னம். நெபோ மர்துக்கோட மகனா கருதப்பட்டான். அவன் ஞானம், எழுத்து, விதியோட தெய்வமா இருந்தான். நெபுகத்நேசார் மாதிரியான பாபிலோனிய ராஜாக்கள் அவங்க பேர்ல நெபோவோட பேரை சேர்த்திருந்தாங்க. ஆனா எசாயா 46:1 தீர்க்கதரிசி இந்த பெரிய தெய்வங்களை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. பெல் குனிகிறது, நெபோ சாய்கிறது. அவைகளின் விக்கிரகங்கள் மிருக ஜீவன்களின் மேலும் நாட்டு மிருகங்களின் மேலும் ஏற்றப்பட்டன. நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்த மிருகங்களுக்கு பாரமாயிருக்கிறது. அதாவது பாபிலோன் வீழ்ச்சி அடையும் போது இந்த பெரிய தெய்வங்களோட சிலைகள் கூட கைதிகள் மாதிரி கழுதைகள் மேல பாரமான சுமைகளா ஏத்திட்டு போகப்படும் சொல்றார். அவங்களால தங்களையோ தங்கள் மக்களையோ காப்பாத்திக்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம சந்திக்கிற ஒரு முக்கியமான கள்ள தெய்வம் எபேசு பட்டணத்தோட டயானா, கிரேக்க மொழியில ஆர்த்தமிஸ். அவளோட பிரம்மாண்டமான கோயில் பண்டைய உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. அந்த நகரத்தோட பொருளாதாரம், சுற்றுலா, பெருமை, பக்தி எல்லாமே அவளை சுத்தி தான் இருந்துச்சு.
அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 24 இருந்து 35 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் பவுலோட பிரசங்கத்தால என்ன நடந்துச்சுன்னு விவரிக்குது. தெமேத்ரியோங்கிற ஒரு தட்டான் டயானாவோட வெள்ளி சிலைகளை செஞ்சு வித்துட்டு இருந்தான். பவுலோட பிரசங்கத்தால மக்கள் மனந்திரும்பினதால தங்களோட தொழில் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சு மற்ற கைவினைஞர்களையும் தூண்டிவிட்டு ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்குனான். மக்கள் 2 மணி நேரம் எபேசியருடைய டயானாலேயே பெரியவள்னு கத்துனாங்க. இது காட்டுறது என்னன்னா, விக்கிரக ஆராதனைங்கிறது வெறும் மத நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் சக்தியாவும் இருந்துச்சு. இந்த பகுதியில நாம ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் பார்க்காம தவறான வழிபாட்டு முறைகளும் சின்னங்களும் எப்படி விக்கிரகமா மாறுச்சுன்னு பார்க்க போறோம். பாருங்க, கடவுளை வணங்குறதா நினைச்சுக்கிட்டு தப்பான வழியில வணங்குறதும் ஒரு விதமான விக்கிரக ஆராதனை தான். சில சமயம் ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் கூட தப்பா பயன்படுத்தப்படும் போது ஒரு விக்கிரகமா மாறிவிடும். இதுதான் கடவுளோட மக்களாலே உருவாக்கப்பட்ட முதல் மற்றும் மிக முக்கியமான கள்ள தெய்வம். இந்த சம்பவம் யாத்ராகமம் 32வது அதிகாரத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. மோசே சீனாய் மலையில 40 நாள் தாமதிச்சதும் மக்களுக்கு பொறுமை போயிடுச்சு. அவங்க ஆரோன் கிட்ட போய் எங்களுக்கு முன்னாடி போறதுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு கேட்டாங்க. அவங்க எகிப்துல பார்த்த ஆபீஸுங்கிற கால தெய்வத்தோட சாயல்ல இந்த கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. இதுல மிக மோசமான பகுதி 4வது வசனத்துல வருது. ஆரோன் அதை செஞ்சிட்டு, இஸ்ரவேலே, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழித்து வந்த உன் தெய்வங்கள் இவைகள்தான் அறிவிச்சான். தங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட யாவேவோட மகிமைய ஒரு மாட்டு உருவத்துக்கு மாட்டினாங்க. இது கடவுளோட முதல் 2 கட்டளைகளையும் நேரடியா மீறின செயல். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை சொல்லித்தர ஒரு சுவாரஸ்யமான கதை. இதோட ஆரம்பம் என்னாகமோ 21வது அதிகாரத்துல இருக்கு. வனாந்திரத்துல மக்கள் முறுமுறுத்தப்போ கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புனார். அப்புறம் மனந்திரும்புற மக்களுக்காக கடவுளோட கட்டளைப்படி மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை ஒரு கம்பத்துல தூக்கி நிறுத்தினார். அதை பார்த்தவங்க எல்லாரும் பிழைச்சாங்க. இது வரப்போற கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த முன்னடையாளமா இருந்துச்சு. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 2 ராஜாக்கள் 18 நாளுல நல்ல ராஜாவான எசேக்கியா காலத்துல மக்கள் தங்களை குணமாக்கின கடவுளை மறந்துட்டு அந்த வெங்கல சர்ப்பத்துக்கே நெகுஸ்தான்னு பேர் வச்சு அதுக்கு தூபம் காட்டிட்டு வந்தாங்க. ரட்சிப்போட சின்னமே ஒரு விக்கிரகமா மாறிடுச்சு. அதனால எசேக்கியா அதை உடைச்சு போட்டான். அதுக்கு இது வெறும் வெங்கல துண்டுன்னு தான் அர்த்தம். இந்த பெயர் பாகால் செபூப் அப்படிங்கிறதுலேருந்து வருது. இதோட மூலத்தை நாம 2 ராஜாக்கள் 1-2-3ல பார்க்கலாம். இஸ்ரவேலோட ராஜாவான அகசியா மாடியிலிருந்து விழுந்து காயப்பட்டப்போ அவன் இஸ்ரவேலோட தேவன்கிட்ட விசாரிக்காம எக்ரோனோட தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தன் உடம்பை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர்ற ஆள் அனுப்புனான். ஈக்களின் அதிபதியின் அர்த்தம் வர்ற இந்த பெயர் ஒரு இழிவான அசுத்தமான தெய்வத்தை குறிச்சது. பிற்காலத்துல யூதர்கள் இந்த பெயரை பிசாசுகளோட தலைவனான சாத்தான குறிக்க பயன்படுத்தினாங்க. அதனாலதான் மத்தேயு 12:24ல பரிசேயர்கள் இயேசுவோட அற்புதங்களை பார்த்துட்டு இவன் பேல்சபூபினால பிசாசுகளை துரத்துறான், வேலை ஒண்ணுனாலும் இல்லைன்னு குற்றஞ்சாட்டினாங்க. படைப்புகளை வணங்குற இந்த பழக்கம் விக்கிரக ஆராதனையோட ஆரம்ப வடிவங்கள்ல ஒண்ணு. உபாகமம் 4:19ல கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப தெளிவா எச்சரிச்சார். நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களாகிய வானத்தின் சேனைகளையெல்லாம் கண்டு அவைகளை நமஸ்கரித்து செவிப்படி இழுக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆனா ஆமோஸ் 5:26ல தீர்க்கதரிசி கேட்கிற மாதிரியும் அப்போஸ்தலர் 7:43ல ஸ்தேவான் சொல்ற மாதிரியும் இஸ்ராவேலர்கள் வனாந்தரத்திலேயே மோளேகின் கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரேம்பான் நட்சத்திரத்தின் சொரூபத்தையும் சுமந்துட்டு போனாங்க. இது படைத்தவரை விட்டுட்டு படைப்பை வணங்குற அடிப்படை பாவம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த பண்டைய தெய்வங்களும் அதோட சிலைகளும் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. பாகால், அஷேரா, மோளைக்கோட கோயில்கள் எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாயிடுச்சு. ஆனா விக்கிரக ஆராதனையோட அந்த அடிப்படை தத்துவம் உண்மையிலே மறைஞ்சு போயிடுச்சா, இல்ல அது வேற வடிவங்கள்ல இன்னும் ரொம்ப நுட்பமா இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கா? உண்மை என்னன்னா, மனித இருதயம் மாறவே இல்ல. கல்லால செஞ்ச சிலைகள் இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா விக்கிரக ஆராதனையோட தத்துவம் தொடருதுன்னு விவிலியம் எச்சரிக்குது. அந்த காலத்து மக்கள் பாகால் கிட்ட செழிப்ப கேட்டாங்க. இன்னைக்கு நாம அத பணத்துக்கிட்ட கேக்குறோம். அவங்க அஷேரா கிட்ட இன்பத்தை தேடினாங்க. இன்னைக்கு நாம அத வேற வடிவங்கள்ல தேடுறோம். இயேசு மத்தேயு 6:24ல தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் மாமோன் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொன்னப்போ அவர் ஒரு புதிய விக்கிரகத்தை அடையாளம் காட்டினார். இந்த புதிய தெய்வம் கல்லால செஞ்சதில்ல, ஆனா அது நம்ம இருதயத்தை கட்டுப்படுத்துற சக்தி கொண்டது. பாதுகாப்பு, மதிப்பு, அதிகாரம், சந்தோஷம், இதுக்கெல்லாம் நம்ம கடவுளை நம்பாம வேற எதை நம்புறோமோ அதுவே நம்மளோட நவீன விக்கிரகமா மாறிடுது. ஆக நம்மளோட இறுதியான கேள்வி இதுதான். அந்த காலத்து சிலைகள்லாம் உடைக்கப்பட்டுடுச்சு, சரிதான். ஆனா நம்மளோட இருதய சிம்மாசனத்துல கடவுளுக்கு பதிலா வேற எதை நம்ம உட்கார வச்சிருக்கோம்? எது நம்மளோட உண்மையான பாதுகாப்பு? எது நம்மளோட உண்மையான நம்பிக்கை? எது நம்மளோட நேரத்தையும் சக்தியும் பக்தியும் எடுத்துக்குது? இந்த வரலாற்று ஆய்வு கடந்த காலத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்மளோட நிகழ்காலத்தையே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.